என் தம்பி திருமாறன் கூட வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது 20 விழுக்காடு, ஆனார்கள் அறிவித்தது 10.5. அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள். அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. வரும். நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். அவர் கேட்பது 20 10.5 அல்ல, சாதி வாரி கணக்கெடு எடுத்து வன்னியரை எண்ணு. ஐயா அவளை வரலையா 10.5 இல்லையா 8.10 தான் வருதுன்னு சொல்லி கொடு, மறுக்க மாட்டார். எண்ணு, தேவரை எண்ணு, கோணாரை எண்ணு, உடையாரை எண்ணு, முத்தரையரை எண்ணு, எல்லாரையும் எண்ணி விடு. கவுண்டர் எவ்வளவு எண்ணு, வெள்ளாள கவுண்டர் எவ்வளவு, வேட்டுவ கவுண்டர் எவ்வளவு, ஊராளி கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை மிக்கவர்கள். எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது, எதுக்கு போட்டி வருது, எதுக்கு பொறாமை வருது? ஒரு எளிய உதாரணம் தான், ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. இது அநீதி, சமூக நீதி இல்லை. இதான் நம்முடைய நிலைப்பாடு. இதுதான். ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஆனால் அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார். அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இது பகிர்வு, பங்கீடு. பக்கத்து வீட்டிலே 10 பேர் இருக்கிறார்கள், அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா? இதான் கேள்வி. இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு என்று கேட்கிறோம். இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள், ஏன் கொடுக்க மாட்டார்கள்? ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும், தமிழர்களுக்கு தெளிந்துவிடும், கிளர்ச்சி எழுந்துவிடும், புரட்சி நடந்துவிடும். இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும். இங்க இருக்கிற சிக்கல். அதனால எடுக்க மாட்டார்கள், திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள்.